கோவில்பட்டி அருகே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எல்இடி விளக்குடன் கூடிய மின்கம்பம் அமைப்பதற்கான பணி துவக்க விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட புதுரோடு சாலையில் போதிய மின் விளக்குகள் இல்லாததால் அரசு மருத்துவமனை, ரயில் நிலையத்திற்கு செல்வோர் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இந்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் வைகோ பரிந்துரையின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எல்இடி விளக்குடன் கூடிய 30 மின்கம்பங்கள் அமைத்திட அனுமதி வழங்கப்பட்டது. இதனையடுத்து இதற்கான பணி துவக்க விழாவில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சங்கராபுரம் அருகே கனமழையினால் அறுவடைக்கு தயாரான சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அக்னி வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் நடவு செய்து அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சுமார் 500 ஏக்கர் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு 30,000 வரை செலவு செய்து நெற்பயிர்கள் பயிரிட்டு வந்த நிலையில் திடீரென பெய்த மழையினால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாகவும் துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மழை பெஞ்சு பூரா தண்ணியில் பூரா இது போயிடுச்சுங்க. இதெல்லாம் ஒரு கணக்குல போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னும் உங்கள் கையில் தான் இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது பூராமல் போச்சு, தண்ணியில் தான் முழுகி போச்சு. தண்ணி முழுகி ஏகப்பட்ட நஷ்டம் வந்துருச்சு. அறுக்கிற டைமில் என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியல. விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 30,000 ஆகுது. 30,000 ஆகி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. பூரா தண்ணியில் முழுகி நஷ்டடி, ஏகப்பட்ட நஷ்டடி ஆகி போச்சு. இதே பார்த்து கவர்மெண்ட்டாக எதனா செஞ்சாதான் எங்களுக்கு பூரா தண்ணியில் முழுகிட்டோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையில் கூட்டணி அமைந்தாலும் 3வது அணிதான், ஆனால் இரு கட்சிக்கு தான் போட்டி என நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டை VK புதூர் செல்லும் சாலையில் மதிமுக பொருளாளர் வழக்கறிஞர் சுப்பையா இல்ல திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு மதிமுகவை சேர்ந்த திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ வருகை தந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிகாரத்தில் பங்கு விவகாரத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருப்பதாகவும், மதிமுகவை பொறுத்தவரை அதிகாரத்தில் பங்கு கேட்க போவதில்லை எனவும், விஜயை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்துள்ளார். மேலும் 3வது அணி இருக்கும், ஆனால் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக, திமுக இரு கட்சிகளுக்கு இடையில்தான் போட்டி இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். அவர் சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தெளிவான ஒரு இது சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்க பாஜகவோட நாங்கள் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது 3வது அணியாக தான் இருக்க போகுது. 3வது அணியாக இருக்கும்போது கடந்த காலங்கள் ஐயா மூப்பனராக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய தலைவர் வைகோவாக இருக்கட்டும், நாங்கள் அந்த முயற்சி எடுத்தோம். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்று திமுக அணி இல்லைன்னா அதிமுகங்கிறத நிலைப்பாடு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வேறொன்று போதுங்கிற இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த அணி திமுக தலைமையிலான அணி அல்லது அவங்க பாஜக அவங்க எந்த அணியில் இருக்காங்களோ அப்படிதான் பார்க்க போறாங்க. இது 3வது அணிக்கு இங்க இடம் இருக்காதுன்னு நான் பார்க்கிறேன். ஆண்டிப்பட்டி அருகே மதுபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய போதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே லோகேந்திரன் என்பவர் குடிபோதையில் அதிவேகமாக காரை இயக்கி மதுரை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நின்றிருந்த இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்டவற்றின் மீது மோதியும், சாலையோரம் வீட்டின் முன்பாக நின்றிருந்த மணி என்ற முதியவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்த விபத்தில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் உயிரிழந்த முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து மதுபோதையில் காரை இயக்கிய லோகேந்திரனை கைது செய்து ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கம்பத்தில் இருசக்கர வாகனத்தில் புகுந்த பாம்பை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டு வனத்தில் விட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அரசமரம் பகுதியில் உணவகத்தின் முன்பு நிறுத்தியிருந்த ஊழியரின் இருசக்கர வாகனத்தில் பாம்பு ஒன்று புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கம்பம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர்.
அதன் பேரில் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருசக்கர வாகனத்தில் மறைந்திருந்த சுமார் 3 அடி பாம்பை லாவகமாக பிடித்தனர். தொடர்ந்து பிடித்த பாம்பினை பத்திரமாக கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார வனப்பகுதியில் விட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.